தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மீது 2006ஆம் ஆண்டு இந்திய அரசினுடைய அழுத்தத்தால் இங்கிலாந்து தடை செய்துவிட்டு அதனை ஐரோப்பிய ஒன்றியத்திலும் தடை செய்ய காரணமாயிற்று இந்தியா தான். ஆனால் 2014 தடையை நீக்கி தீர்ப்பு வந்தது. இங்கிலாந்தும் நெதர்லாந்தும் அதை எதிர்த்து அப்பீல் செய்தன. இப்பொழுது அதனுடைய உச்ச நீதிமன்றம் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் லக்சம்பர்ல இருக்கு. அதனுடைய தீர்ப்புல இந்தியாவினுடைய ஆதாரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட முடியாது. அவங்க 2 வருஷத்துக்கு ஒரு இந்த ட்ரிபியூனல் தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அது மட்டுமல்ல, விடுதலை புலிகள் தடையை செய்வதற்கு ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லுகிற செய்திகளை வைத்து தடை செய்ய முடியாது. 2009க்கு பிறகு புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இலங்கை அரசு அவர்கள் எந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக காட்ட முடியவில்லை, எந்த ஆதாரத்தையும் தர முடியவில்லை. ஆகையினால் தடையை நீக்குவதோடு மட்டுமல்ல, முடக்கப்பட்ட சொத்துக்களினுடைய முடக்குகின்ற அதையும் நீக்கிவிட்டு விடுதலை புலிகளுக்கு அமைப்புக்காக வாதாடியவர்களுக்கு எவ்வளவு செலவானதோ அந்த காஸ்ட், அதை இங்கிலாந்து நெதர்லாந்து தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு தான் கட்டணும்னு. இது ஒரு பெரிய நீதிக்கான வெளிச்சம். அப்ப இத்தனை ஆண்டுகளில் எந்த உண்மைகள் மறைக்கப்பட்டதோ, ஈழத்தமிழ் இனப்படுகொலை மறைக்கப்பட்டதோ, அந்த பற்றிய உண்மைகளை எல்லாம் இனி ஐநா மன்றத்தில் மனித உரிமை கவுன்சிலில் முன்வைப்பதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா இந்த தடையை கொண்டு வருவதற்கு முதல் காரணம் இந்தியாவில் தடுத்தாங்க 91 பிறகு இவங்க முயற்சி தான் இங்கிலாந்து தடை செஞ்சது. அதனால தான் ஐரோப்பிய ஒன்றியம் தடை செஞ்சது. இது சரியான இந்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட குட்டு. இங்கேயும் தடையை நீக்கணும்னு நான் தொடர்ந்து ஹைகோர்ட்டை ரிட்டு போட்டு வாதாடினேன், தீர்ப்பாயத்தில் வாதாடினேன். காலம் வரும், இந்திய அரசு தன்னுடைய தடையை நீக்க வேண்டும். இலங்கையில நம்ம சகோதரர்களுக்கு உதவியா போராடின தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மேல இருந்த தடைய ஐரோப்பிய யூனியன் நீதிமன்றம் தற்போதைக்கு நீக்கியிருக்காங்க சார். தமிழின ஆர்வலர்கள் மத்தியில இந்த ஒரு விஷயம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். தமிழீழம் கோரி பிரபாகரன் தலைமையில விடுதலை புலிகள் அமைப்பு போராடிட்டு வந்தாங்க. 2001வது வருஷம் அமெரிக்கால இரட்டை கோபுர தாக்குதல், ட்வின் டவர்ஸ் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம், பிளேன் கொண்டு இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரவாத அமைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. அதுல சில தனி நபர்களோட பெயர்கள் இருந்துச்சு, 22 அமைப்புகளோட பெயரும் இருந்துச்சு. அந்த ஒரு லிஸ்ட்ல 2006வது வருஷம் விடுதலை புலிகள் அமைப்போட பெயரும் சேர்க்கப்பட்டுச்சு. அந்த அமைப்புக்கு தடையும் விதிக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு தடையை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லி 2011வது வருஷம் லக்சம்பர்க்ல உள்ள யூரோப்பியன் யூனியன் நீதிமன்றத்துல வழக்கு ஒன்று தொடுத்தாங்க. அதுல புலிகள் மேல இருக்கிற தடையை நீக்கணும்னு சொல்லி புலிகள் ஆதரவா நெதர்லாந்து வக்கீல் விக்டர் கோப் வாதாடி வந்தாரு. 2009வது வருஷத்துல விடுதலை புலிகள் எந்த ஆயுதமும் ஏந்தாம அமைதியான முறையில தான் அவங்களோட கோரிக்கையை இலங்கை அரசு கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த புலிகள் அமைப்பு மேல எப்படி நீங்க தடை விதிக்கலாம்? இந்த ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டப்போ 2014வது வருஷம் யூரோப்பியன் யூனியன் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு தடையை திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் யூனியன் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற கருத்தையும் கேட்கறதுக்காக அவங்களே மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. சோ இந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த மேல்முறையீட்டு படி யூரோப்பியன் யூனியன் ஒன்றிய நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சார். 2009க்கு அப்புறம் எந்த விதமான வன்முறை செயல்களையும் விடுதலை புலிகள் ஈடுபட்டதை எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதனால இந்த ஒரு தடையை நாங்க நீக்கி உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற இந்த ஒரு தீர்ப்பு தமிழின ஆர்வலர்களை மகிழ்ச்சியில தள்ளியிருக்குன்னு சொல்லுங்க. நீட் தேர்வு பொறுத்த மட்டும் தமிழக அரசு தன் கடமையை செய்து விட்டது. அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கழுத்தை பிடிச்சு நெருக்கிவா முடியும் மோடி சர்க்கார? மோடி சர்க்காரில் உள்ள ஒரு மந்திரி சொல்றாங்க, தமிழ்நாடு சட்டசபையில் மசோதா நிறைவேறிச்சா, அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இது பதிலா? இது மத்திய சர்க்கார் ஒரு மந்திரி, பொறுப்புள்ள மந்திரி, தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்திருக்கதே உங்களுக்கு தெரியாதா? அப்ப மெட்ராஸ்க்கு வாரீங்க, எதுக்கு சென்னைக்கு வாரீங்க? நீங்க சட்டமன்ற நிறைவேற்றப்பட்ட ஒருமனதான மசோதா தெரியும், அது எங்க இருக்குன்னு தெரியாதுன்னா குப்பை தொட்டியில் இருக்கு. ஜனாதிபதிக்கு அனுப்புனீங்களா? இல்ல. 95% படிக்கிற அரசு பள்ளிகளில் படிக்கிற தமிழக மாணவர்கள் எதிர்காலத்தையே நாசமாக்குகிற வேலை 1 வருடம் 2 வருடத்துக்காக விலக்கு கிடைக்குமானா எனக்கு அதுல கூட நம்பிக்கை கிடையாது. செய்வாங்க. ஆனால் நிரந்தரமாக அது நீக்கப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, திட்டமிட்டு தமிழ்நாட்டை எந்த விதத்திலெல்லாம் கேடு செய்யலாமோ அந்த வேலைகளில் இறங்கி இருக்கிறது. ஒன்று. தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டில்
ஜனநாயக உரிமைகளின் குரல் வலையை நெரிக்கிற வேலையை தமிழ்நாடு அரசு செய்துகிட்டு இருக்கு. வளர்மதியை கைது செய்து ஒரு மாணவியை குண்டராய்ட்டில் போட்டது இதுவரை குண்டா? இந்த அடக்குமுறை சட்டங்களை பிரயோகித்தவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள். இங்க திவ்ய பாரதி மேல 2009 ஆவணப்படுத்ததுக்காக கைது செய்திருக்கிறீங்க. கதிராமங்கலத்தில் நியாயம் கட்டதுக்காக பேராசிரியர் ஜெயராமனை உள்ள வச்சிங்க. ஈழத்தமிழர்களுக்கு கண்ணீர் வெடித்ததற்காக திருமுருகன் காந்தி மீது குண்டர் சட்டத்தை பாய விட்டீர்கள். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சரியான ஆள் வேணும் தான் டி.கே. ராஜேந்திரனுக்கு நீங்க குற்றச்சாட்டுக்காளானவருக்கு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க. அப்துல் கலாம் சொன்னார், நீ அடி வாங்குகிற போது தாங்கும் பட்டறையாக இரு, உரிய நேரம் வருகிற போது நீயே சமட்டியாக மாறு என்று சொன்னார். தமிழர்கள் சமட்டியாக மாற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. தமிழிசை புதைப்பதற்கு இடம் தேடி அலைகிற பிணங்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளாது. விஜயகாந்த் அவர் என்ன பேசுகிறார் அதற்கே இப்பொழுது ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை. அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் இன்னும் இந்த மண்ணில் பிறக்கவில்லை. ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் தீமை. EVKS போதையில் புலம்புகிறவன், புறக்கணிக்கப்பட வேண்டியவன்.